ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எந்த கேள்வி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டேன். டைட்டில்லையும் போர்ட்லையும் இருக்குது. ஸோ நம்ம கேள்விக்கு போவோம். இந்த கேள்வி எதை அடிப்படையாக வச்ச கேள்வியாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இறைவரியையும் பங்குகளையும் அடிப்படையாக வச்ச கேள்வியை தான் அந்த கேள்வி அமைஞ்சிருக்கு. மூன்றாவது கேள்வி, இந்த கேள்வியை வாசிக்கொள்வோம். கமலன் தனது வீட்டை ஒரு மாதத்திற்கு ரூபாய் 8000 வீதம் ஓர் ஆண்டிற்காக வாடகைக்கு கொடுத்து மொத்த பணத்தை ஒரே தடவையில் பெறுகின்றார். வீடு இருக்கும் நகரசபை இவ்வீட்டை ஆண்டுதோறும் ரூபாய் 12,000 மதிப்பிட்டிருக்கும் அதேவேளை இறையாக ஓர் ஆண்டிற்கு 18 வீதத்தை அறவிடுகிறது. சரிதானே? அப்போ என்ன சொல்றாங்க? கமலன் ஒரு வீடை அவர்கிட்ட வீடை வந்து மாதம் 8,000 ரூபாய் அப்படின்ற அடிப்படையில் 12 மாதங்களுக்கு, அதாவது ஒரு வருடத்திற்கு என்ன செய்கிறாரு, வாடகை கொடுக்குறாரு. அப்படி வாடகை கொடுக்கும் பொழுது பெறக்கூடிய பணத்தை ஒரே தடவையில் பெற்றுக்கொள்கிறாரு. மாதம் மாதம் இல்லாமல் ஒரே தடவையில் ஒரு வருடத்துக்கான பணத்தையும் பெற்றுக்கொள்கிறாரு. அதே சமயம் இந்த வீடு இருக்கிற நகரசபை வந்து இந்த வீட்டை 12,000 வருடத்திற்கு 12,000 அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கு, மதிப்பிட்டு இருக்கு. சரிதானே? இந்த நகரசபை வந்து இந்த வீட்டுக்காக 18 வீதம் இறைவரிய அறவிடுது வருடத்திற்கு. சரியா? முதலாவது கேள்வி பாருங்க. வீட்டிற்காக அவ்வாண்டில் செலுத்த வேண்டிய இறை யாது? இறை அப்படிங்கிறது வந்து இறை இறை வட்டியை தான் கேட்குறாங்க. சரிதானே? அப்படின்னு சொல்லி சொல்லும்போது முதலாவது கேள்வி, அந்த கேள்வி என்ன செய்ய போறோம், எந்த தொகைக்கு பார்க்கணும். உதாரணம் அப்படின்னு சொன்னா, மாதம் 8,000 ரூபாய் வாடகை அப்படின்னு அடிப்படையில் 12 மாதத்துக்கு ஒரு தொகை வரப்போகுது. அதை பார்க்கணுமா இல்லை 12,000க்கு பார்க்கணுமா அப்படின்னு கேட்டா 12,000க்கு தான் பார்க்கணும். ஏன் 12,000க்கு பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க, இந்த நகரசபை வந்து அந்த வீட்டுக்கு ஆண்டுக்கு 18,000 அப்படின்னு சொல்லி தானே செஞ்சிருக்காங்க, மதிப்பிட்டு இருக்காங்க. அப்படி தானே? அப்போ அதுக்கு தான் நம்ம பார்க்கணும். ரூபாய் என்னது 12,000 என்ன 12,000 18 வீதம்னு சொல்லி மதிப்பிட்டு 18 வீதம் அறவிட்டாங்க. அப்போ 12,000 ரூபாய் தர 18 வீதம் அப்படின்றது வந்து 100%, 100க்கு 18. சரிதானே? இப்போ சுருக்கணும்னு சொல்லி சொன்னாக்க 2 பூஜ்ஜியங்களையும் நம்மளால விட்ட முடியும். இதை வெட்டலாம், இதையும் சுருக்கலாம். சுருக்கணும்னு சொல்லி சொன்னாக்க நமக்கு வருது ரெண்டையும் பெருக்கும் பொழுது நமக்கு வந்து வரக்கூடிய விடை எவ்வளவா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா, ரூபாய் இவ்வளவு 2,160. 2,160 ரெண்டையும் பெருக்குன்னு சொல்லுங்க. அந்த பூஜ்ஜியம் வந்துடும். 12ஆல் 18 பெருக்குன்னு சொல்லி சொன்னாக்க என்னது 2,160 ரூபா உங்களுக்கு விட வரும். இதே போல என்னது, இதுதான் இறையாக என்னது செலுத்த வேண்டிய ரூபாய். சரிதானே? அடுத்து 2வது கேள்வியை பார்த்துக்கோங்க. 2வது கேள்வியில என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, வீட்டை வாடகைக்கு கொடுத்து பெற்ற பணத்தில், வீட்டை வாடகை கொடுத்து கிடைச்ச பணத்துல 10 வீதமானது வீட்டை பராமரிப்பதற்காக செலவிடப்படுகிறது. அடுத்து இறையை செலுத்திய பின்னரும் வீட்டை பராமரிப்பதற்காக பணத்தை செலவிட்ட பின்னரும் கமலனிடம் எஞ்சியிருக்கும் பணம் யாது? அப்ப வீட்டை வாடகைக்கு கொடுத்து கிடைக்கிற பணத்துல 10 வீதமான பணம் வந்து இதை வீட்டு பராமரிப்புக்காக செலவிடப்படுது. வீட்டு பராமரிப்புக்கு செலவிடப்படுது. அதே சமயம் வீட்டு வீட்டு இறைவரி செலுத்துறாங்க. ரெண்டையும் செலுத்துனதுக்கு பிறகு, வீட்டு பராமரிப்புக்கும் இறைவரையும் செலுத்துனதுக்கு பிறகு கமலன்ட்டு கையிருப்பு எவ்வளவா இருக்கும், எஞ்சிய பணம் எவ்வளவு அப்படிங்கிறது அந்த கேள்வியா இருக்கு. அதுக்கு முதலாவது நம்ம என்ன செய்யணும், அவர் வீட்டு பராமரிப்புக்கு எவ்வளவு செலவிட்டான்னு கண்டுபிடிக்க முதலாவது அவர் வாடகைக்கு கொடுத்து ஒரு வருடத்துக்கு எவ்வளவு பணத்தை வாங்கியிருக்காருன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்படித்தானே? எத்தனாவது 2வது கேள்வி என்ன, அப்ப அவரு எவ்வளவு தொகையை வாங்கியிருப்பாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, வாங்கிய வாடகை மூலம் அல்லது நான் வாடகை மூலம் பெற்ற பணம்னு சொல்லி போடுறேன். வாடகை மூலம் பெற்ற பணம் வந்து வருடத்திற்கு மாதத்திற்கு ரூபாய் எவ்வளவு 8,000 அப்படின்னு அடிப்படையில வருடத்திற்கு அப்படிங்கும் பொழுது 12 மாதத்துக்கு வாங்கியிருப்பாரு. அப்படித்தானே? நம்ம 18ஆல் பெருக்கணும்னு சொல்லி சொன்னோம்னா இறுதியில 3 பூஜ்ஜியமும் அப்படியே வர போகிறாங்க. 8ஆல் 12 பெருக்கணும். 8 16க்கு 6 மிச்சம் 1, 1 8 8 8 3 9 96,000 ரூபாய்க்கு என்ன செஞ்சிருப்பார், அவர் வாடகை மூலம் பெற்றிருப்பார் ஒரு வருடத்துக்கு.
இந்த பெற்ற பணத்துல 10% தான் வீட்டு பராமரிப்புக்கு செலவு செய்யறா. அப்ப இது இந்த பணத்துல 10% எவ்வளவுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்ப நான் அதை சொல்லிக் கொள்றேன். வீட்டின் பராமரிப்பு அப்படின்னு சொல்லி எழுதி கொள்றேன். இது எவ்வளவு? இந்த ரூபாய் 96,000த்துல 10%. வீதம்ங்கிறது 100ன் மேல் 10 அப்படித்தானே? ஸோ இதை நம்ம சுருக்கணும்னு சொன்னாக்க இலகுவா சுருக்கலாம். இந்த பூஜ்ஜியம் வெட்டலாம், இந்த பூஜ்ஜியம் சுருக்கணும்னு சொன்னாக்க நமக்கு இறுதியா இருக்காது ரூபாய் இவ்வளவு 9,600. இது என்னது? வீட்டு பராமரிப்புக்கு அவ்வளவு செலவு செஞ்சது. இப்போ அவங்க சொல்றாங்க வீட்டு பராமரிப்புக்கும் அதே நேரம் இறைவரியாகும் செலுத்துக்கு பிறகு அவற்றை மிஞ்சி இருக்க பணம் எவ்வளவா இருக்குன்னா, இவங்க 2 பேரையும் செலுத்ததுக்கு பிறகு இதுல இருந்து செலுத்த போறாரு, இதுல இருந்து தான் இது வீட்டு பராமரிப்புக்கு எடுக்கிறாரு, வரியும் செலுத்துறாரு. அப்ப இந்த தொகை வாடகை மூலம் பெற்ற படத்துல இருந்து இவங்க 2 பேரையும் கழிச்சோம்னு சொன்னாக்க எஞ்சியது எவ்வளவு சொல்லி வந்துடும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? மொத்த செலவு எவ்வளவு சொல்லி கண்டுபிடிக்கணும். மொத்த செலவு எவ்வளவு? ரூபாய் 2,160ஓட ரூபாய் 9,600 கூட்டணும்னு சொன்னாக்க நமக்கு 0 6 6 1 7 9 10 11 ரூபாய் 11,760 ரூபாய் மொத்த செலவு. இப்ப மிகுதி பணம் எவ்வளவுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். எவ்வளவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மொத்தம் அவர் வாடகை மூலம் பெற்றது ரூபாய் 96,000. இதுல இருந்து அவருக்கு மொத்த செலவு 11,760 ரூபாய். இதை நம்ம கழிச்சோம்னு சொன்னாக்க 0 10ல இருந்து 6 போகுமா இருந்தால் 4, 9ல இருந்து 7 போகுமா இருந்தால் 2, இங்கே 5 இருக்கும், 5ல இருந்து 1 போகுமா இருந்தால் 4, 9ல இருந்து 1 போகுமா இருந்தால் 8 ரூபாய் 84,240 ரூபாய் வட்டி என்ன இருக்கும்? மிகுதியாக எஞ்சிருக்கும். சரிதானே? இப்போ ஓகே, இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த கேள்வி பாருங்க, 3வது கேள்வி. இப்பொழுது கமலன் தன்னிடம் எஞ்சியிருக்கும் பணம் இவ்வளவு. இதோட ஒரு தொகையை குறித்த பணத்தை இனாத பணத்தை சரி நமக்கு தெரியாத தொகை தானே, அது வேணா நீங்க எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்து செஞ்சு கொள்ளலாம். அது இந்த கணக்கு தேவையில்லைன்னு சொல்லி நினைக்கிறேன். சரி, நம்ம மூவ் பண்ணுவோம். பணத்தை கூட்டி இதோட இன்னொரு தொகை பணத்தை கூட்டி அது என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஒரு கம்பெனியில ஒரு பங்கு ரூபாய் 50 பங்குகளை வாங்குவதற்கு இடுகிறார். 50 ரூபாய் மணி பங்குகளை வாங்குறதுக்கு முதலீடு செய்யறாரு. கம்பெனி ஒரு பங்குக்கு ரூபாய் 2.50 பங்கி லாபத்தை ஆண்டுதோறும் வழங்குது. ஒரு பங்குக்கான பங்கி லாபமா ஒரு ஆண்டுக்கு அந்த கம்பெனி 2.50 ரூபாய் வழங்குது. அந்த பூஜ்ஜியத்துக்கு பெருமதியில 2.5 ரூபாய்ன்னு சொல்லியும் கொள்ளலாம். சரிதானே? ஓர் ஆண்டின் இறுதியில் அவருக்கு பங்கி லாபமாக ஒரு ஆண்டுக்கு ஒரு பங்குக்கு பங்கு லாபமா 2.5 ரூபாய் கிடைக்குது. ஓகே, இப்ப சொல்றாங்க ஒரு ஆண்டின் இறுதியில மொத்த பங்கி லாபமா அந்த பங்குகள் மூலம் கிடைச்ச பங்கி லாபம் மட்டும் ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு? 6,000 ரூபாய்ன்னு சொல்றாங்க. இப்ப கேள்வி 3வதுல கேள்வி. 3வது கேள்வியில கேள்வி கேட்கிறாங்க. என்னது? கமலன் வாங்கிய பங்குகளின் எண்ணிக்கை எப்படி கண்டுபிடிக்க போறோம்? ஒரு ஆண்டுக்கான பங்கி லாபம், மொத்த பங்கி லாபம், ஆண்டின் இறுதியில் அவருக்கு எடுத்த மொத்த பங்கி லாபம் 6,000 ரூபாய்னு சொல்லிட்டாங்க. ஒரு பங்கின் மூலம் அவருக்கு ஆண்டுக்கு கிடைக்கிற பங்கி லாபம், ஒரு பங்கின் மூலம் கிடைக்கிற பங்கி லாபம் 2.5 ரூபாய்னு சொல்லுவாங்க. ஸோ மொத்த பங்கி லாபத்தை ஒரு பங்கிற்கான பங்கி லாபத்தின் மூலமா பிரிப்போம்னு சொல்லுவாங்க. நமக்கு பங்குகள் எண்ணிக்கை சொல்லி கிடைச்சிருக்கு. அப்படித்தானே? ஸோ பிரிப்போம். என்னதை கண்டுபிடிக்க போறோம்? பங்குகளின் எண்ணிக்கை சமன் மொத்த பங்கி லாபம் எவ்வளவு ரூபாய்? ஒரு ஆண்டின் இறுதி கிடைச்ச மொத்த பங்கி லாபம் 60,000 ரூபாய். ஒரு பங்கிற்கான பங்கி லாபம் ரூபாய் 2.5. இப்போ இதை நம்ம சுருக்கணும் இல்லையா? நான் இலகுவா சுருக்கிறதுக்கு இங்கே பாருங்க 2.5 இருக்கு. நான் சுருக்கிறதுக்காக என்ன செய்து கொள்றேன்னு கேட்டாக்க, இந்த தசத்தை இங்கே கொண்டு போறேன். அதாவது 5க்கு இந்த பக்கம் நான் அங்கே கொண்டு போகணுமா இருந்தா எத்தனையால பெருக்கணும்? 10ஆல பெருக்கணும். இதால 10. நான் 10ஆல பெருக்கணும்னு சொன்னாக்க 2.5 25 மாறிடும்.
அப்படி நான் 25 மாத்துறேன்னு சொன்னாக்க தொகுதி எண்ணையும் என்ன செய்யணும், 10ஆல பெருக்கணும். பெருக்கணும்னு சொன்னாக்க மேலே எவ்வளோ வரப்போகுது, 60,000ன்னு சொல்லிட்டு வரப்போகுது. இப்போ நான் என்ன செய்யலாம், இதை இலகுவாக சுருக்கலாம். 60,000 அப்படின்னு சொல்லும் பொழுது 60,000 இதில் 25ஆல் நான் பிரிக்க போகிறேன். 60ல் 2 முறை, அப்போ 50, மிகுதி 10 இருக்க போது. இந்த 0 கீழே இருக்குன்னு சொன்னாக்க 100, 100ல் 25 4 முறை. ஸோ 100 அப்படியே வரப்போகுது. 0, இந்த 2 பூஜ்ஜியமும் இந்த 2 பூஜ்ஜியமும் மேலே வர போகிறாங்க. ஸோ 2400 பங்குகள் அவர் என்ன செய்யிருப்பாங்க, வாங்கியிருப்பார் இந்த கமலன் அப்படின்றவர். ஓகே தானே? ஸோ எத்தனை பங்குகள் வாங்கினார்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது பி கேள்வியை பார்த்தோம்னா, பி கேள்வி, கமலன் கம்பெனியில் இடுவதற்காக மேலதிகமாக கூட்டிய பணத்தை, இது ஒரு பணத்தை கூட்டி தானே அவர் பங்குகளை வாங்கினாரு. ஸோ அந்த பணத்தை கூட்டிய பணத்தை, அந்த பணத்தை என்ன செய்ய சொல்றாங்கன்னா, கம்பெனியில் இட்ட மொத்த பணத்தின் சதவீதமாக, கம்பெனியில இட்ட மொத்த பணத்தோட சதவீதமாக கேட்குறாங்க. மொத்த பணம் இந்த 84,240ஓட அவரு சேர்த்த பணம், அதன் மேல் அந்த அவர் சேர்த்த பணம்ல நான் அதை சொல்றேன், எக்ஸ்ன்னு சொல்லி சொல்றேனே, இதோட அவரு எக்ஸுங்கிற ஒரு தொகையை சேர்த்து தான் முதலீடு செய்யறாரு. இப்ப கேட்கிற பின்னம் இந்த தொகைக்கு மேல் இந்த தொகைக்கு முதலீடு செஞ்சதுக்கு மேல அவர் மேலதிகா சேர்த்த பணம் அந்த எக்ஸ், இவரின் பிளஸ் எக்ஸின் மேல் அந்த எக்ஸ் எவ்வளவு, அந்த சதவீதம் தர 100 எவ்வளவா இருக்கும்னு தான் கேட்குறாங்க. சரி தானே? இப்போ நம்ம அதுக்கு எவ்வளோ இதாக கண்டுபிடிக்கணும், இந்த எக்ஸுங்கிறது எவ்வளோ, ஒரு மேதமாக சேர்த்த பணம் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா தரமே செய்ய மேலும் அந்த சதவீதத்தை காண்பிக்கணும். அப்படி தானே? அப்போ நம்ம அதை முதல் கண்டுபிடிப்போம். எப்படி கண்டுபிடிக்கிறது, நமக்கு தெரியும் எத்தனை பங்குகள் வாங்கினார்னு, 240 பங்குகள், சரி 2400 பங்குகள் வாங்கியிருக்காரு. அப்படி தானே? இத்தனை பங்குகள் வாங்கியிருக்கான்னு தெரியும், ஒரு பங்கு எவ்வளவுக்கு வாங்கினார்னு தெரியும். அப்போ மொத்தமாக 2400 பங்குகளையும் வாங்க அவருக்கு எவ்வளவு பணம் தேவைப்பட்டிருக்குன்னு சொல்லி நினைச்சுக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நம்ம எழுதிக்கொள்வோம், பங்குகளை வாங்குவதற்காக. எதுனா ரெண்டாவது கேள்வி, என்ன ரெண்டாவது கேள்வி, பி கேள்வி, பி கேள்வி, பி கேள்வி என்னது, பங்குகளை வாங்குவதற்காக செலவு செய்த பணம் என்ன, 2400 பங்குகள் தர, 200 பங்குகள் தர, ஒரு பங்கின் விலை ரூபாய் 50 பெருக்கணிங்கன்னு சொல்லி சொன்னாக்க இந்த 3 சைவரும் வரப்போகுது. அப்படித்தானே? 3 சைவரும் வரப்போகுது. 5 4 5 20 சைவர் மிகுதி 2, 2 10 2 12, அதாவது 1,20,000 120,000 ரூபாய் என்ன செய்யறாரு, முதலீடு செய்யறாரு. அவர்கிட்ட இருந்தது 84,840 தான். இவ்வளவு முதலீடு செஞ்சாருன்னா இதுல இருந்து இந்த 84,840 கழிச்சா அவர் மேலதிகமாக முதலீட்டு எவ்வளோன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். அப்ப என்ன செய்யணும், அதை நம்ம என்ன சொல்லி எழுதிக்கிறோம், மேலதிகமாக சேர்த்த பணம், மேலதிகமாக சேர்த்த பணம் அப்படின்னு சொல்லி போட்டோம்னா இவ்வளவு ரூபா, 1,20,000 இருந்து கழிக்கணும் 84,240 ரூபாய், 240 ரூபாய் கழிச்சம்னு சொல்லி சொன்னாக்க நமக்கு 0. 10லேருந்து 4 போகுமா இருந்தா 6, 10லேருந்து 2 போகுமா இருந்தா 7, 10லேருந்து 4 10லேருந்து 4 போகுமா இருந்தா 6, 9 2 போகுமா இருந்தா 7, 9ல் 4 போகுமா இருந்தா 5, இங்கே 11 இருப்பாங்க, 11ல் 8 போகுமா இருந்தா 3, 35,760 ரூபாய் என்னது அவர் மேலதிகமாக சேர்த்திருப்பார். இப்போ நம்ம பின்னம் கேட்குறாங்க, மொத்தமாக அவர் முதல்கிட்ட பணம் ரூபாய் 120,000 மேலதிகமாக சேர்த்த பணம் 35,760 தர 100% தானே கேட்குறாங்க. 100 தான் இந்த சதவீதம் பார்ப்போம். ஸோ இது நம்ம சுருக்கணும்னு சொல்லி சொன்னாக்க எப்படி சுருக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூஜ்ஜியத்தையும் இந்த பூஜ்ஜியத்தையும் வெட்டலாம். அதே நேரம் இந்த பூஜ்ஜியம் இந்த பூஜ்ஜியம் இந்த பூஜ்ஜியம் இந்த பூஜ்ஜியம். இப்போ நான் 120 இருக்கு, எவ்வளவு 3,576 ரூபா இருக்கு. சரி தானே? இப்போ நான் என்ன செய்யறேன், 120 12 மாத்துறேன். 12 மாத்தினோம்னா எப்படி மாத்துறேன், 120 12 10ஆல பிரிக்கணும். 10ஆல பிரிச்சேன்னு சொன்னாக்க 120 12 மாறுமா இல்லையா? ஓகே, அப்போ நான் என்ன செய்ய போறேன், 120 10ஆல பிரிக்க போறேன் 12. சரியா? இப்ப எவ்வளவு 3,576 ரூபாய நான் 10ஆல பிரிச்சேன்னு சொன்னாக்க
357.6 357.6 சொல்லி வரும். இப்போ நான் என்ன சார் இதை பிரிக்க போகிறேன். எப்படி பிரிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாக்க தசமம் அப்படியே போட்டு பிரிக்க போகிறேன். 357.6 பிரிக்கணும் 12ஆல். 35 எத்தனை 12 இருக்குன்னா 2 முறை 12 24 கழிச்சோம் சொன்னாக்க 11 வரும். 11 இந்த எனக்கு இருக்குன்னு சொன்னாக்க 117 12 எத்தனை முறை இருக்குது அப்படின்னா எத்தனை முறை 9 முறை இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். 9 முறை இருக்கு. 9 முறைனா 9 12 108 கழிச்சோம்னு சொல்லி சொன்னாக்க 17ல் 8 போகுமா இருந்தா 10ல் 8 போகுமா இருந்தா 2 மேலே கூட்டணும்னு சொல்லி சொன்னாக்க எவ்வளவு 9 இந்த 6 அப்படி கீழே இருக்குன்னு சொன்னாக்க 96 இந்த தசம் அப்படியே இங்கே வர போறாரு. 96ல் 12 எத்தனை முறை இருக்கு 8 முறை 8 12 96 ஏன்னா 0. அப்போ எவ்வளவு சுருக்கணும்னு சொல்லி சொன்னாக்க உங்களுக்கு நமக்கு விட வர போகுது 29.8%. 29.8% சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு இறுதி ஆன்சர் வரும். 29.8%. சரிதானே? ஓகே ஆன்சர் சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். எதுவும் டவுட் இருந்தால் சொல்லிவிடுங்க. ஓகே, நம்ம அடுத்த கேள்வியில் சந்திப்போம். பாய். நம்ம அடுத்த கேள்வியில் சந்திப்போம். இன்னொரு இருந்தால் சொல்லிவிடுங்க. வேறு இன்னும் பாஸ்ட் கேள்விகள் இந்த சேனலில் அப்லோட் பண்ணப்படும். ஸோ நீங்கள் இந்த சேனலை தொடர்ந்து பார்ப்பீங்களா இருந்தால் அடுத்தடுத்த வீடியோவும் கேள்விகளும் அதற்கான ஆன்சர்களும் உங்களுக்கு வீடியோவாக கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய்.